வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் மதிய வணக்கங்க. நீங்க பார்க்கறது வந்துங்க 72 அடி உலகிலேயே மிக உயரமான பிரத்யங்கரா தேவி சிலைங்க. இது இந்த கோயில் எங்க இருக்குன்னாங்க, புதுச்சேரி மாநிலத்தில மொரட்டாண்டி அப்படின்ற ஊர்ல இருக்குங்க. இந்த அம்மாவ பார்க்கறது அப்பா நாங்க போகும்போது நெனச்சோம், ரொம்ப பயமா இருக்குமோ! அந்த அம்மாவ பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கிரமா இருக்கிற தெய்வமா ஆச்சே! அப்படி இப்படின்னு ரொம்ப நெனச்சுக்கிட்டே போனோம். 72 அடி சிலைன்னா எப்படி இருக்குமோ! அப்படின்ட்டு. உண்மையிலேயே சொல்றேங்க. பார்க்க வந்து கண் கோடி வேணுங்க. வெயில் தான் ரொம்ப உக்கிரமா இருந்ததுனால எங்களுக்கு வந்து சரியா அந்த அம்மாவ ம அ க பார்க்கும்போதே என்னமோ ஒரு ஃபீலுங்க. அது என்ன வார்த்தையால விளக்க முடியல என்னால. அப்படியே ஒரு அன்பு நம்ம பெத்த தாய் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் வருமோ, அந்த மாதிரி ஒரு ஃபீலு. அவங்க அந்த அம்மாவ பார்த்தா உக்கிரமாவே தெரிலங்க எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கோ என்னன்னு தெரில. வானுக்கும் பூமிக்குமா அப்படியே முட்டிட்டு நிக்கிறா அந்த அம்மா. அது தரையிலேருந்து வானத்தில முட்டி நின்னா எப்படி நிப்பாளோ, அந்த மாதிரி 72 அடி சிலையா எவ்வளோ அழகா இருக்காங்க அந்த அம்மா பார்க்கறதுக்கு. நான் வேண்ட போன விஷயங்களே மறந்துட்டேன் நான் அந்த அம்மாவ அப்படி பார்க்கும்பொழுது. ஆனா வெயில் உக்கிறதுனால மக்கள் அங்க நின்னு விளக்கு ஏத்த முடியும். விளக்கு ஏத்துறாங்க. ரூ. 10 தாங்க 3 விளக்கு தராங்க. அவ்வளோ அழகா அந்த இடத்துல போய் நம்ப சாமி வேண்டலாம், வணங்கலாம். ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. உள்ள சாமி பார்க்கறதுக்கும் ரூ. 10 வாங்குறாங்க. அந்த வாயில் படி கூட எப்படி இருக்குன்னாங்க, சிங்க முகத்துல அந்த அம்மா அப்படியே பள்ளத்துல இறங்கி அந்த அம்மா போய் பார்க்குற மாரி இருக்கு. துஷ்ட தெய் தெய்வ துஷ்ட சக்திகள் எது இருந்தாலும் இந்த மாரி உக்கிரமான தெய்வங்கள் கிட்ட நிக்கவே நிக்காதுங்க. அலறி ஓடிடும். அது மாரி நம்ம அந்த அம்மாகிட்டேருந்து ஒரு கயிறோ, எலுமிச்சம்பழமோ வாங்கிட்டு வந்து பாருங்க. அந்த வாயில் படி கூட சிங்க முகத்துல அது உள்ள தான் இறங்கி அந்த அம்மாவ போய் நீங்க பார்க்கணும். பக்கத்துல வந்து 72 அடி சிலையா அந்த அம்மா அவ்ளோ உக்கிரமா அழகா நிக்கிறாங்க. பார்க்கவே கண் கோடி வேணுங்க. நிஜமா சொல்றேன். நான் போய் வேண்டி வேண்டுறதுக்கு போன விஷயங்களே மறந்துட்டேன் அந்த அம்மாவ பார்க்கும்போது. அவ்ளோ அழகுங்க. அடுத்தது வந்துங்க அந்த அம்மா நேரம் வந்து என்ன சொல்றாங்கன்னாங்க, காலையில 8 மணிலேருந்து 1 மணி வரையில அந்த அம்மாவ பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து 3:30லேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் பூஜை கோயில் திறந்திருக்கும். நீங்க போய் பார்க்கலாங்க. அப்புறம் என்னன்னாங்க, அந்த அம்மா வழிபடுற நேரங்கள் சொல்றாங்க பாருங்களேன். தேய்பிறை அஷ்டமி, சித்ரா பௌர்ணமி, ராகு கால பூஜை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாங்க அந்த கோயில்ல. என்ன இருந்தாலுங்க அந்த அம்மாவ எந்த நேரத்தில வணங்குனாலும் கண்டிப்பா அவ எல்லா நன்மையும் நம்மளுக்கு செய்வா. நம்மளுக்கு நீங்க அங்க போய் எலுமிச்சம்பழம் அந்த அம்மா பாதத்தில வச்சு குடுப்பாங்க. கொண்டு வந்து வீட்ல வச்சீங்கன்னா, எந்த கெட்ட சக்தியும் உங்க வீட்டுக்குள்ள வராது. அந்த மாரி ரொம்ப அற்புதமான கோயிலுங்க. போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.